மத்திய அரசு கொண்டு வருகிற திட்டம், குறிப்பாக பாஜக கொண்டு வருகிற திட்டம் என்றாலே எதிர்க்கிறீர்கள் அப்படின்னு உங்கள் மீதான ஒரு விமர்சனம் வைக்கப்படுது இல்லையா? ஆமா, நீங்க இப்ப ஒன்றிய அரசு NLC நிலக்கரி திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டத்தை பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கொண்டு வந்தபோது அந்த மண்ணின் மக்களுக்கு, உள்ளூர் மக்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்பட்டது. அவர்கள் வீட்டை காலி செய்கின்ற போது மாற்று இடம் தரப்பட்டது. ஒரு பாதுகாப்பு அரணாக மாநில அரசு நம்மளை ஒன்றிய அரசிடமிருந்து பாதுகாத்து நமக்கான வாழ்விடம், நமக்கான இருப்பிடம், நமக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்யும் என்று முன்வந்து பெருந்தலைவர் காமராஜ் காலத்திலிருந்து இன்று வரை நிலம் கொடுத்த மக்களுக்கு இன்னும் நீங்கள் வீட்டுக்கு ஒருவருக்கு வேலை தரல, இன்னும் அவர்களுக்கு உரிய இழப்பீடு தரல, அதுவும் நிரந்தர வேலை தரல, 35 வருஷமா 40 வருஷமா சாகின்ற வரையில் அவன் ஒப்பந்த பணியாக இருந்தால் செத்து போகணும். அப்படியே NLCனுடைய உற்பத்திக்கு அவன் உழைக்கின்ற போது விபத்து ஏற்பட்டு அவன் உயிர் இருக்க தெரிந்தால் அவனுக்கு ஒப்பந்த அடிப்படையில் தான் பணி தருவோம், நிரந்தர வேலை கொடுக்க மாட்டான். ஒரு இழப்பீடு அவருக்கு என்ன இன்சூரன்ஸோ அதுதான் தருவோம், லாபம் ஈட்டுகிற நிறுவனத்தினுடைய பங்கு தொகையாக ஒன்றை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று இந்த அடாவடி செய்கின்ற இது போன்ற புதிய கொள்கைகளை, புதிய R&R பாலிசிகளை வகுத்து கொண்டு எங்களுடைய வீடு, எங்களுடைய நிலங்களை நீங்கள் அடிமாட்டு விலைக்கு வாங்க முற்படுவதும், அதற்கு எங்களை ஆளுகின்ற மாநில அரசுகளும், எங்கள் வருவாய்த்துறையும், எங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரும், எங்கள் காவல்துறையும் துணை போகின்ற போது நாங்கள் எதிர்க்கிறோம்.